சாந்தி. 7/1/2021 ஞான சிந்தனை விசார சாகர மந்தனம் செய்வோம். சாகார முரளி. துக்கத்தையும் இறைவனை தருகிறார் என மனிதர்கள் சொல்லிவிடுகின்றனர். தந்தை சொல்கின்றார், அரைக்கல்பம் நீங்கள் தந்தையை நினைக்கவே தேவையில்லாத அளவு அனைவருக்கும் நான் சுகத்தை கொடுக்கிறேன். பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான பாரதவாசிகளே, ஓ ஆத்மாக்களே, இப்போது உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுக்கின்றேன். குழந்தைகளே, நீங்கள் 84 பிறவிகளை எடுத்தீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுக்க வந்துள்ளீர்கள். அனைவருமே ஒன்றாக வருவதில்லை. நீங்கள்தான் சத்யுகத்தின் சூரிய வம்சத்திற்கு பதவியை மீண்டும் அடைகிறீர்கள். அதாவது உண்மையிலும் உண்மையான பாபாவிடமிருந்து நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான சத்தியமான ஞானத்தை கேட்கிறீர்கள். தந்தை வந்து புரிய வைக்கிறார். மனிதர்களை பகவான் என சொல்ல முடியாது. மனிதர்களால் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. ஆத்மாக்களுக்கு சத்கதி வழங்கும் வள்ளல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பாபாவைத்தான் சொல்லப்படுகிறது. குழந்தைகள் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்தி கொண்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். தந்தை புரிய வைக்கிறார், ஆத்மாவில் தான் நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அதன்படிதான் மனிதர்களுக்கு நல்ல அல்லது கெட்ட பிறவி கிடைக்கிறது. தந்தை தினந்தோறும் தான் புரிய வைக்கிறார். கல் புத்தியை தங்க புத்தியாக ஆக்குவது சித்தி வீடு போல் அல்ல. ஓ ஆத்மாக்களே, ஆத்மா அபிமானி ஆகுங்கள். ஓ ஆத்மாக்களே, ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தேகத்தின் சம்பந்தங்களை விடுங்கள். அனைவரும் இறக்கத்தான் வேண்டும். அனைவருடையதுமே வானப்பிரஸ்தா நிலையாகும். ஒரு சத்குருவை தவிர அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர் யாரும் இருக்க முடியாது. அகலிகைகள், விலை மாதர்கள் மற்றும் குருமார்கள் என அனைவரையும் நான் தான் முன்னேற்ற வேண்டியுள்ளது. பாரதம் எவ்வளவு செல்வம் மிக்கதாக இருந்தது. வைர வைடூரியங்களால் கற்கள் போல நிறைந்திருந்தன. பகவான் ஒருவர், அவர்தான் தந்தை ஆவார். வெறுமனே ஈஸ்வரன் என சொன்னால் கூட அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்ற நினைவு வருவதில்லை. ஓ பாரதவாசிகளே, குழந்தைகளே, நீங்கள் தான் முதலில் என்னிடம் இருந்து பிரிந்தீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிந்திருந்தனர் என பாடப்படுகிறது. தாரணை செய்விக்க முடியாதவர்களுக்கும் கூட மிகவும் சகஜமானதே ஆகும். ஆத்மாக்கள் தாரணை செய்கின்றன. புண்ணிய ஆத்மா பாவாத்மா ஆகின்றனர் அல்லவா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கலப்படமான பக்தி எது? கலப்படமற்ற பக்தி எது? கலப்படமான பக்தி என்பது துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பித்து இறுதி வரை ஞானம் கிடைப்பதற்கு முன் நாம் செய்த பக்தி வரை கலப்படமான பக்தி என்றுதான் கூற முடியும். முதலில் சிவத்தந்தையின் கோயில்கள் மட்டுமே பூஜைகள் நடைபெற்றது. அதன் பிறகு தேவதைகளுக்கு ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு பூஜை, பல கோயில்கள், பல வழிபாடுகள், தீர்த்த யாத்திரைகள், அப்படியெல்லாம். ஏனெனில் துக்கம் அதிகரித்து விட்டது. அஞ்ஞானம் என்ற காரூர்களில் இருக்கின்றோம். எங்கு சென்றால் அமைதி கிடைக்கும், எந்த தேவதையை வணங்கினால் அமைதி கிடைக்கும் என்று அப்படி செய்கிறார்கள். அது கலப்படமான பக்தி. இப்பொழுது தந்தை வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பது அபிவச்சாரி பக்தி, கலப்படமற்ற பக்தி. இதைத்தான் நமக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, அப்பொழுது செய்ததை நினைத்து பாருங்கள். தேவதைகளுக்கும் பூஜை நடக்கிறது. கீழே இறங்கி வந்து முச்சந்தியில் மண் தீபத்தை ஏற்றி வைத்து எண்ணெய் ஊற்றி அதையும் கும்பிடுகிறார்கள். தத்துவங்களுக்கும் நிலம், நீர், நெருப்பு அவற்றுக்கும் பூஜை செய்கிறார்கள். சூரியனுக்கு, சந்திரனுக்கு, நட்சத்திரங்கள் இதெல்லாம் கூட தேவதைகள் என்று சொல்லிவிட்டு அதற்கு கூட பூஜை செய்கிறார்கள். மனிதர்களின் உருவத்தை வைத்து அதையும் பூஜிக்கிறார்கள். இதனால் எந்த விதமான
பலனும் கிடைப்பதில்லை. இப்பொழுது இதைத்தான் கலப்படமான பக்தி என்று கூறப்படுகிறது. தந்தை கூறுவது கலப்படமற்ற ஒரே ஒரு பக்தி என்று கூட கூறலாம். அதுதான் என்ன? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு 5 விகாரங்களை நீக்கி ஸ்ரீமத் படி வாழ்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். இதுதான் கலப்படமற்ற பக்திக்கான வழியை கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வானப்பிரஸ்தா நிலை, அதனுடைய பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட துறவு நிலை ஒன்று, எல்லைக்குட்பட்ட துறவு நிலை என்று 2 வகையாக வானப்பிரஸ்தா நிலையை கூற முடியும். துவாபர யுகத்தில் ராஜாக்கள் தனக்கு 60 வயது ஆனவுடன் தன்னுடைய ஆஸ்திகளை, சொத்துக்களை, அசையும் சொத்து, அசையாத சொத்து எல்லாவற்றையும் தன் மகனிடம் கொடுத்துவிட்டு ராஜ பதவியை கூட துறந்துவிட்டு குருவை தேடி செல்கின்றனர் காட்டிற்கு. ஆனால் நமது அப்படி அல்ல. குடும்பமாக இருக்கிறோம், இல்லறத்திலே இருக்கின்றோம், தூய்மையாக வாழ கற்றுக் கொடுக்கின்றார், ஸ்ரீமத் தருகின்றார். மனம் புத்தியில் துறவு நிலையை மேற்கொள்கின்றோம். 5 விகாரங்களின் மீது துறவு எடுக்கின்றோம். இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்தா நிலை என்று கூறப்படுகிறது. இந்த வானப்பிரஸ்தா நிலையை பொதுவாக வானப்பிரஸ்தா நிலை என்றால் எல்லோருமே துக்கத்தில் இருப்பதால் முக்தி வேண்டும் என்று இறைவனை கூவி அழைக்கின்றனர். ஆனால் தந்தை கற்பித்து கொடுப்பது என்னவென்றால், எல்லைக்கப்பாற்பட்ட வானப்பிரஸ்தா நிலை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். 5 விகாரங்களின் பிடியில் இருந்து விடுபடுவதுதான் எல்லைக்கப்பாற்பட்ட வானப்பிரஸ்தா நிலை. இவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். ஆனால் இப்பொழுது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லைக்கப்பாற்பட்ட துக்கத்தில் இருப்பதால் அனைவருமே இறைவனை கூவி அழைக்கின்றனர், எங்களுக்கு முக்தி அளியுங்கள், அதற்கு வழிகாட்டுங்கள் என்று. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இதே பாரதம்தான் முன்னர் 5000 வருட காலத்திற்கு முன்னர் சொர்க்க பூமியாக இருந்தது. அப்போது வெளிச்சத்தில் இருந்தீர்கள். இப்போது தன்னை இந்து என சொல்லிக்கொள்ளும் இதே பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவதைகளாக இருந்தனர். பாரதத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லாத சமயத்தில் சொர்க்கவாசிகள் ஆக இருந்தீர்கள். ஒரே ஒரு தர்மம் இருந்தது. அதனால் அந்த யுகத்தில் என்னவென்று சொல்கின்றோம்? சொர்க்கம், வைகுண்டம், மலர் தோட்டம், ஹெவன் என பல பெயர்கள் பாரதத்தின் பெயர்களாக இருந்தன. பாரதம் தூய்மையாகவும் பழமையானதாகவும் செல்வமிக்கதாகவும் இருந்தது. இப்போது பாரதம் ஏழையாக உள்ளது. ஏனென்றால் இப்போது கலியுகமாக இருக்கிறது. நாம் 5 விகாரங்கள் என்ற காரிருளில் இருக்கின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். சொர்க்கத்தில் இருந்தபோது வெளிச்சத்தில் இருந்தோம். இதுதான் இப்பொழுது பாருங்கள். அங்கே சொர்க்கத்தில் இருந்தபோது ஜீவன் முக்தி வாழ்க்கை. ஜீவனுக்குள்ளே ஆத்மா இருந்தாலும், இந்த உடலில் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருந்தது. விகாரத்தின் பிடிப்பே கிடையாது. இப்போது அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள். பாரதம் பொதுவாக முழு உலகமுமே ராவணன் சிறையில் சோகவனத்தில் உள்ளது போல் இருக்கின்றனர். ராவணன் இலங்கையில் மட்டும் இருந்தான், ராமன் பாரதத்தில் இருந்தார். இப்படியெல்லாம் கட்டுக்கதைகள் எழுதி வைத்து விட்டனர். கீதை முக்கியமானதாகும். ஆகவே ஸ்ரீமத் கொடுக்கின்றார். பகவானால் சொல்லப்படுகின்ற மகா வாக்கியங்கள் யாருக்கும் சத்கதியை அவர் தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் அறியாமல் இருந்தோம். அந்த நிலையைத்தான் காரிருள் என்று தந்தை கூறுகின்றார். மேலும் தந்தையை சர்வவியாபி, நாய், பூனை, பன்றி எல்லாவற்றிலும் இருக்கிறார். கலப்படமான பக்தி. ஒரு நாளைக்கு ஆரம்பத்தில், துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் ஒரே ஒரு சிவ பூஜை மட்டும்தான், சிவன் கோயில்கள் மட்டும்தான் கட்டப்பட்டிருந்தது. கலப்படமற்ற பக்தியாக இருந்தது, தூய்மையான பக்தி என்று கூட சொல்லலாம். இப்பொழுது வருங்க கலியுகத்தின் கடைசியில் மனிதர்களுக்கு கூட பூஜை நடக்கிறது, விலங்குகளுக்கு கூட பூஜை நடக்கிறது.
இப்படியெல்லாம் செய்கின்றனர். ஆகவே இதனைத்தான் காரிருள் என்று கூறுகின்றார். ஓம் சாந்தி.